கண்ணை மறைத்த பணத்தாசை, ரத்தத்தில் ஊறிய சொத்து வெறி, பலரது கண்ணெதிரிலேயே பெற்ற மகனை கத்தியால் குத்தி கொன்ற பயங்கரம். நீண்ட நேரமாக நடந்த வாக்குவாதம் திடீரென கொடூர கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. பெற்ற மகனையே துடிக்க துடிக்க கொன்ற கொடூரன் சிக்கினானா? நடந்தது என்ன? சட்டை ஃபுல்லா ரத்தம், கையில ரத்தக்கரை படிஞ்ச இரும்பு கத்தியோட 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கோலத்துல வந்திருக்கீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லோருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஒடிசா மாநிலம் தேன்கனல்ல சேர்ந்த 55 வயசான ரஸ்மிதா விபூதி சாகுங்கிற தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. விவசாயியான விபூதி சாகுவோட குடும்பத்துக்கு அதே ஊர்ல பூர்வீக விவசாய நிலம் இருக்கு. இந்த சூழல்ல இளைய மகன் கிரோத்துக்கும் விபூதிக்கும் இடையில சொத்து விற்பனை தொடர்பா பிரச்சனை வந்திருக்கு. மது போதைக்கு அடிமையான விபூதி பூர்வீக சொத்தை விற்கணும்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க கிட்ட தகராறு பண்ணி இருக்காரு. ஆனா மகன் கிரோத் பூர்வீக சொத்தை விற்க விடாம முட்டுக்கட்டை போட்டு இருக்காரு. இருக்கிற அந்த ஒரு இடத்தையும் வித்துட்டா நாளைக்கு நமக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்காதுன்னு, அதனால எந்த காரணத்துக்காகவும் நிலத்தை விற்க கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காரு. இது விபூதிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா குடும்ப உறுப்பினர்களை மீறி விபூதியால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அது பூர்வீக இடம், எல்லோரோட அனுமதியும் இருந்தா தான் விற்க முடியும். அதனால கடந்த சில மாதங்களாகவே சொத்தை வித்து பணத்தை தர சொல்லி மகன் கிட்ட விபூதி பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதனால தன்னோட அப்பா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீடு திரும்பி இருக்காரு கிரோத். இந்த விஷயம் விபூதிக்கு தெரிய வரவே மகன் மேல கடும் கோபத்துல இருந்த அவரு கிரோத்தை பயங்கரமா தாக்கி இருக்காரு. இந்த சண்டையை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. அதோட அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லோரும் தள்ளி போயிட்டாங்க. ஆனா மனைவி மகன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த விபூதி திடீர்னு வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து மகனை ஆத்திரம் தீர்ற வரைக்கும் கண்மூடித்தனமா குத்தி கிழிச்சிருக்காரு. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்து அங்க இருந்தவங்க தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள மகன் கிரோத் பரிதாபமா உயிரிழந்துட்டார். பெத்த மகனோட உயிர் பிரிஞ்ச கையோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயங்களை சொல்லி சரணடைஞ்சிருக்காரு விபூதி. அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் கிரோத்தோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க.